ராமு, உண்மையிலேயே கௌதம் என்ன பார்க்கணும்னு சொன்னாரா? இதே கேள்வி எத்தனை தடவை தான் கேட்ப மோகினி. ஏன் உனக்கு இந்த டவுட்டு? இல்ல, எங்களை பேச வைக்கிறதுக்காக பல தடவை நீ டிராமா பண்ணியிருக்கிய ராமு. அதனால தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அவன் மனசு மாறி உன்னை பார்க்கணும்னு சொன்னது உண்மைதான் மோகினி. உனக்கு கௌதம் கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, அதை முதல்ல சொல்லு. என்ன ராமு இப்படி கேக்குற? கௌதம் கிட்ட மனசு விட்டு பேசணும், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எவ்வளவு நாளா நான் துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்ப பேசாம வா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை பார்க்க போறோம். உன் விருப்பம் போல பேசு, அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. வா போலாம். ஜெயலலிதா சாரை பார்க்கணும். கொடுங்க. போங்க. பாபுவனி. குட் மார்னிங் சார். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். என் பேரை கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க சார். மாசத்துக்கு 4 தடவை கௌதம பார்க்க வர, பேர் ஞாபகம் இருக்காதா? உட்காருங்க. தேங்க்யூ சார். உட்கார் மோகினி. சார், இவங்க கௌதமோட ஒய்ஃப். வணக்கம் சார். அப்ப என் ஃப்ரெண்டு மீனாட்சியோட மருமக இவங்க தானா? என்னம்மா ஆச்சரியமா பாக்குற? நானும் உன் மாமனார் ஒன்னா படிச்சவங்கம்மா. என்னை பார்த்து காப்பி அடிச்சுதான் அவன் படிச்சு பாஸ் ஆகி பெரிய பிசினஸ்மேன் ஆயிட்டான். என்ன, உண்மையாவா? ஆமாம்மா. ஆனா இதை அவன்கிட்ட கேட்டுறாத. அவனை பார்த்து தான் காப்பி அடிச்சு பாஸ் ஆகி நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு அவன் சொல்லுவான். என் கண்ட்ரோலில் ஒரு கைதிங்க. இனி வெளியில் போய் தப்பு பண்ணக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம்ண்ணா. லைஃப் இஸ் நத்திங் பட் டேக் இட் ஈஸி பாலிசின்னு நினச்சி அதெல்லாம் நான் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்லாம் வாங்கியிருக்கிறேன். சார், இவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்க நீங்கள். மீனாட்சி சாரோட ஃப்ரெண்டு வேற. கௌதம் சீக்கிரமாக வெளியில் வர லிபரலாக ஏதாவது செஞ்சு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் புரியுதாம்மா? என் ஃப்ரெண்டோட மருமகன் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருக்கேன். ராமு, உனக்கு இனிமேல் அலோடே கிடையாது. சார், மீனாட்சி உங்கள் குடும்ப விஷயம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறான். உன் மேலே தப்பு இருந்தாலும் கௌதம் உன் மேலே ரொம்ப பிரியமாதமாக இருக்கான். இதை நான் போலீஸாக கண்டுபிடிச்ச விஷயமா. இதை மனசில் வச்சுக்கிட்டு போய் அவனை பார்த்து பேசுமா. ராமு, இதில் சைன் பண்ணுங்க. சரி சார். சார், கைதி என் 786 விசிட்டர் செல்லுக்கு வர சொல்லுங்க. ஓகே சார். கௌதம் கைதிங்கிறதே உன்னால் தாங்கிக்க முடியலையம்மா. பழக்க தோஷத்தில் கைதின்னு சொல்லிட்டேன். சாரிம்மா. அவர் கீதாவை கொலையே பண்ணல சார். புரியுதுமா. இன்ஸ்பெக்டர் பூங்குன்றன் கூட ஒரு நிரபராதிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தூக்கமே இல்லைன்னு சொல்லிட்டாருமா. யூ டோன்ட் வரி, நல்லதே நடக்கும். போய் பாருங்க. தேங்க்யூ சார். வா மோகினி. இன்னொரு தோசை வைக்கட்டுமா அத்தை? போதும் ஜானகி. என்ன அத்தை, ஒரு தோசை தான் சாப்பிட்டீங்க, அதுக்குள்ள போதும்னு சொல்றீங்க? நைட்டும் சரியாவே சாப்பிடல, இன்னும் ஒரு தோசையாவது சாப்பிடுங்க அத்தை. வேண்டாம் ஜானகி, சாப்பிட முடியல, போதும். எப்பவும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும், ஆரோக்கியமா இருந்தாதான் சிந்தனை செயல் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்களே அத்தை. நீங்களே இப்படி சரியா சாப்பிடாம உடம்புக்கு எடுத்துக்கிறீங்களே அத்தை. எப்படி ஜானகி சாப்பிட முடியும்? மனசுக்கு நிம்மதி இல்லாம இருக்க. கௌதம் எப்ப வீட்டுக்கு வரணும் அப்பதான் நான் நிம்மதியா சாப்பிடுவேன். அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால தான் ஏதோ கொஞ்சம் சாப்பிடுறேன். இல்லைன்னா பட்னி கிடந்து செத்துலாம் போல இருக்கு. நீங்க இப்படி சாப்பிடாம அரைப்பட்னியா கிடக்கிறது கௌதம்க்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுவான் அத்தை. சின்ன வயசுல இருந்தே ருசி பார்த்து சாப்பிடுவான் என் புள்ள. எவனும் செஞ்ச கொலைக்கு என் புள்ள ஜெயில இருந்து கஷ்டப்படுறான். கீதாவை ரொம்ப நல்லவன் நினைச்சேன் ஜானகி. கார்த்திக் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்து கீதாவை பத்தி சொன்னதுல இருந்து என்ன போய் ஏமாத்தி நடிச்சிருக்கான்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. தூக்கமே வரமாட்டேங்குது ஜானகி. கீதா செஞ்சது பெரிய தப்புதான் அத்தை. கௌதம் மேல இருந்த காதல்ல அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. உன்ன மாதிரி அவளையும் நல்லவன் நினைச்சேன்ல, அதை பயன்படுத்திக்கிட்டு எல்லாரும் ஏமாத்திருக்கா. மோகினி கீதா மாதிரி பிளான் பண்ணி யாரும் ஏமாத்தலன்னு இப்பதான் புரியுது அத்தை. ஆமா ஜானகி, கௌதம மோகினி உண்மையா விரும்பிதான் கல்யாணம் பண்ணா. கல்யாணத்துக்கு அப்புறம் பிருந்தா சொன்ன பொய்ய நம்பி கௌதம் தான் லவர் ஜெகனை கொலை பண்ணதான் நினைச்சிருக்கா. அதுக்காக கௌதம பழி வாங்க பேயா நடிச்சிருக்கா. அத்தை, அவ என்னையும். ஆமா ஜானகி, உன்னையும்
தான் உடம்புல ஜெகனாவி இருக்குன்னு நம்ப வச்சிருக்கா. அப்பதான் கௌதம் நம்புவான்னு உன்னையும் பயமுறுத்தி வச்சிருக்கா. இது எல்லாமே கௌதம தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் செஞ்சிருக்கா. என்னத்த எப்படி சொல்றீங்க? மோகினி அப்படி பண்ணது தப்பே இல்லைங்கிறீங்களா? சம்பந்தியம்மா மனசு மாறி பேசுறாங்க. ஜானகி அதை கெடுத்துருவா போல இருக்கே. எதுக்கு இப்ப தூபம் போடுற மாதிரி பேசுறா? தப்பு பண்ணதுக்கு தான் கடவுள் தண்டனை கொடுத்துட்டான். ஜானகியும் அவ பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நான் இப்போ நல்லதையே நினைக்கிறேன், நல்லதையே செய்யறேன். என் மனச ஜானகி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. ஒரு விஷயம் கவனிச்சிய ஜானகி, மோகினி என்கிட்ட, உங்க மாமா கிட்ட, கார்த்திக் கிட்ட எல்லார்கிட்டயும் நல்லதான் நடந்துக்கிட்டா. பேய் பிடிக்காத மாதிரி இருக்கிற சமயத்துல உன்கிட்ட கூட நல்லதான் நடந்துக்கிட்டா. அது உண்மையா இல்லையா? ஆமா அத்தை, உண்மைதான். கௌதம வெளியில கொண்டு வரணுங்கிற வேகத்துல அந்த பொறுக்கி ராஸ்கல் பூனைக்கண்ணு செல்வத்தை பிடிக்க போய் கைய ஒடிச்சுக்கிட்டு கட்டு போட்டு நிக்கிறாளாம். இது என்கிட்ட சொன்னா ஃபீல் பண்ண மாட்டேன்னு ராமு மீனாட்சி கிட்ட மட்டும் சொல்லியிருக்கான். எனக்கு எப்படியாவது கௌதம் வெளியில வந்தா போதும்னு இருக்கு ஜானகி. கவலைப்படாதீங்க அத்தை, கௌதமோட நல்ல மனசுக்கு சீக்கிரமே வெளியே வந்துருவான் அத்தை. கரெக்டா சொன்ன ஜானகி. கார்த்திகாவது விவரமா எதையும் பேசுவான் செய்வான். கௌதம் வெகுளி. விஷா குட்டி கூட கல்யாணம் ஆகி நல்லபடியா இருக்கா. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலை கௌதம் பத்தி தான், அவனுடைய எதிர்காலத்தை பத்தி தான். கடவுள்கிட்ட மனம் உருகி வேண்டிட்டு இருக்கேன் ஜானகி. பாவம் கிருஷ்ணா, கௌதம பிரிஞ்சு ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கா. இனியும் அவ சங்கடப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியாது. எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, நானே ஜெயிலுக்கு போற நிலைமை வந்தாலும் சரி, சண்முக பாண்டியன் கிட்ட பேச வேண்டியதான். சண்முக பாண்டியனே ஃபோன் பண்றான். உனக்கு தான் ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், நீயே ஃபோன் பண்ணிட்ட. சார், ஒரு அவசர தேவை வந்துருச்சு சார். ஒரு 2 ரூபா பணம் வேணும் சார். எப்ப பார்த்தாலும் உனக்கு பணம் கொடுத்துட்டே இருக்கணுமா? அதெல்லாம் தர முடியாது. நீங்க போலீஸ்ல மாட்டி உள்ள போகாம இருக்கிறதுக்கு தான் சார் பணம் கேட்கறேன். ராங்கா பேசாதீங்க சார். நான் ராங்கா பேசுறேனா? நீங்க தாண்டா தேவையில்லாம ஒரு கொலையை பண்ணி வச்சிருக்கீங்க. நான் இடம் வாங்கின இடத்துல ஒரு வில்லங்க இருக்கு, அதை லீகலா டீல் பண்ண முடியாம தான் உங்களை கூப்பிட்டேன். இத்தனைக்கும் அது கௌதமோட ஃப்ரெண்டோட இடம். அவனையும் அழைச்சிட்டு போய் பேசி முடிக்கலான்னு சொன்னீங்க. கௌதம் அன்னைக்கு கீதாவோட வெளியில போகாம உங்களோட லேண்ட் மேட்டருக்கு வந்திருந்தா கௌதம் இப்படி கொலை கேஸ்ல மாட்டி உள்ள போயிருக்கவே மாட்டான். நடந்து முடிஞ்சதை பத்தி ஏன் சார் ஃபீல் பண்றீங்க? கீதாவால கௌதம் வாழ்க்கை வீணாயிடுச்சின்னு சொன்னீங்க. தேவராஜி உணர்ச்சி வசப்படுறவன் உங்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு கீதாவை கொலை பண்ணிட்டான். நான் கொலை பண்ண சொன்னாடா? நீங்க பண்ண கொலைக்கு ஏன் புள்ள உள்ள இருக்கணும்? நீ உடனே தேவராஜ போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக சொல்லு. என் ஒய்ஃபு புள்ளைய நடிச்சு செத்துக்கிட்டு இருக்காடா. எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, என் புள்ள கௌதம் வெளியே வரணும். சார், சரண்டர் ஆகிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம எப்பவுமே மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கு நேரா வாங்க, நம்ம பேசிக்கலாம் அதை பத்தி. இனி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல சண்முக பாண்டியன். நாம பண்ண தப்புக்கு என் புள்ள எதுக்கு ஜெயில இருக்கணும்? தேவராஜ நான் தான் கீதாவை கொலை பண்ணேன்னு உண்மையை சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்லு. இதுதான் இப்ப எனக்கு தேவையானது. இத உடனே செய், புரியுதா? நேர்ல வாங்க சார், பேசிக்கலாம். மறக்காம பணத்தை எடுத்துட்டு வாங்க சார். உடனே வரேன். அப்பாவை அடியால வச்சு கீதாவை கொலை பண்ணாரு. அடக்கடவுளே! கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துருவாரு. சரி சார். உட்கார் மோகினி.
இங்கே பாடுறா கௌதம், இப்போ நீ என்கிட்ட பேசுறது முக்கியம் இல்லை. மோகினியை பார்த்து பேச ஆசைப்பட்ட, அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். பிரிஞ்சவங்க ஒன்று கூடினா துள்ளாத மனமும் துள்ளுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேசுகிறப்ப நான் இடைஞ்சலாம் இருக்கக்கூடாது. அப்ப நீ ஜெயிலர் ரூம்லயே இருந்திருக்கலாம்லடா. ஓ, நக்கல் பண்ணுறியாடா? அப்போ நல்ல மனநிலையில் தான் இருக்க. நீ மோகினி எதுவும் திட்டி வச்சிடக்கூடாதுன்னு தான் நான் இங்கே வந்தேன். மோகினி இப்போ இருக்கிற மனநிலையில் நீ எதுவும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டினா அவள் தாங்க மாட்டா. டேய், நான் போய் இப்ப அவளை... சரி சரி, எனக்கு புரியுது. நீ எதுவும் கோவமா பேச மாட்டான்னு எனக்கு தெரியுது. நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் பெஞ்சில் உட்காந்துருக்கேன். என்ன பார்க்குற? என்ன வெளியில் போயிடுறான்னு சொல்கிறியா? சரி. அவங்ககிட்ட சொன்னது உனக்கும் காதில் விழுந்திருக்கும். பழசு எதையும் கலர வேண்டாம். நீயே அவனை திட்டிடாத, கவனமாக பேசுங்க. நான் வெயிட் பண்ணுறேன். யார் முதல்ல பேசணுங்கிற மாதிரி ஈகோ நமக்குள்ள வேண்டாம். நானே முதல்ல பேசுறேன். நல்லா இருக்கியா மோகினி? என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை தனியா விட்டுட்டு வீட்டை விட்டு வந்துடக்கூடாது. எவ்வளவு பிரச்சனை வந்திருந்தாலும் நான் உங்க கூடவே இருந்திருக்கணும். என் முகத்துல முழிக்கவே உங்களுக்கு பிடிக்கல, என்ன தினம் தினம் பார்க்கவே பிடிக்கலன்னு நீங்க சொன்னதுனால தான் அப்ப நான் எதுக்கு இங்க இருக்கணும்னு வீட்டை விட்டு வெளியில வந்தேன். இதுதாங்க உண்மை. உங்ககிட்ட பேய நடிச்சு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இந்த வகையிலயாவது நிம்மதியை கொடுப்போன்னு நினைச்சுதாங்க நான் வெளியில வந்தேன். ஆனா கீதா வருவா, நம்ம வாழ்க்கையே திசை மாறி போகும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லைங்க. என்ன மன்னிச்சிடுங்க கௌதம், என்ன மன்னிச்சிடுங்க கௌதம். நான் வீட்டை விட்டு வெளியில வந்தது தப்புதான். நீயும் என்ன மன்னிச்சிரு மோகினி. என்ன பிடிக்காமலையா பிளான் பண்ணி பேயா நடிச்ச? பிருந்தா பேச்ச நம்பி ஒரு கோபத்துல பேயா நடிச்ச. திரும்ப உண்மை தெரிஞ்சப்ப நான் அதை ஸ்பாட்டிஃபை எடுத்துக்கிட்டு இருக்கணும். ரொம்ப நாளா நீ என்ன நடிச்சு ஏமாத்திட்டு இருந்ததால எரிச்சல்ல எனக்கு கோபமும் ஆத்திரமும் வந்துச்சு. கோபம் என்னோட கண்ணை மறைச்சிருச்சு. வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு என் தலையெடுத்து என்னை ஜெயிலுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திருச்சு. மோகினி, என்னால இங்க இருக்கவே முடியல. நான் வெளியே வரணும் மோகினி. மாமி, கிஷோர் எல்லாரும் இருந்தோம். நானும் ஜெயிலுக்குள்ள இருக்கிற உணர்வுல தான் வீட்டுல இருக்கேன் கௌதம். நீங்க வெளியில வர நாள் தான் நமக்கு சுதந்திரமான சந்தோஷமான நாள். மோகினி, இன்னொரு விஷயத்துக்காகவும் நீ என்ன மன்னிக்கணும். கிஷோர் கூட நீ பைக்ல போறத பார்த்து நான் கேவலமா பேசியிருக்கேன். என் ஒய்ஃபை நானே கேவலப்படுத்திருக்கேன். ஆனா நீ பொறுமையா இருந்த. இவன் இப்படித்தானே நீ சகிச்சுக்கிட்ட. நான் பண்ணது ரொம்ப தப்பு மோகினி. நான் நடந்துகிட்டத பெருசா நினைக்காம மனசு வலிய தாங்கிக்கிட்டு என்ன வெளியே கொண்டு வரதுக்காக போராடி கைய உடைச்சுக்கிட்டு வந்து நிக்கிற. என்ன மன்னிச்சிரு. நான் உன் மேல வச்சிருக்கிற காதலை விட உன் அன்பு உயர்ந்தது. எதுக்குங்க மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? எதையும் மனசுல போட்டு அழுத்திக்கிட்டு பழி வாங்குற குணம் உங்களுக்கு இல்ல. படபடன்னு பேசி கோவத்தை கொட்டிட்டு அடுத்த நிமிஷம் ஸ்படிக மாதிரி களங்கம் இல்லாம இருக்கிறவர் நீங்க. இனி நான் உங்களை கோவப்படவே வைக்க மாட்டேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு நிம்மதி வந்திருக்கு. இப்ப என் சிந்தனை எல்லாம் கீதாவை கொலை பண்ணவன சீக்கிரம் கண்டுபிடிக்கணுங்கிறது தான். போலீஸ் இப்ப யார் மேல டவுட்ல இருக்காங்க? பூனக்கண்ணு செல்வம் கிஷோர் மேல டவுட் இருந்து அவங்கள விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கார்த்திக் மாமா மேல, நம்ம மாமா மேல, ராமு மேலயும் டவுட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாண்டா கௌதம், என் மேல கூட போலீஸ் டவுட் பண்றாங்கடா. டேய், நீ இன்னும் வெளியே போகலையா? இங்கேயே தான் நின்றுகிட்டு இருக்கியா? ஏய், ஏதாவது சண்டை போட்டுருவீங்களான்னு தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, நேரமாயிடுச்சு, சீக்கிரம் பேசுங்க.
அப்பாவோ அண்ணனோ கொலை செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ராமு கொலை செஞ்சிருந்தா இந்நேரம் சரண்டர் ஆகி என்ன வெளியே கொண்டு வந்திருப்பா. அப்படிப்பட்ட நட்பு எங்களுக்குள்ள இருக்கு. எனக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் மேல தான் சந்தேகம். அப்படியா? ஆமா மோகினி, நான் பெட்ரோல் பங்க்ல இருந்து ஒரு தடவை கீதாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா கீதா எடுக்கல. அவகிட்ட ஃபோன் இருந்ததை பார்த்து தான் நான் ஃபோனே பண்ணேன். அதே மாதிரி அவ கழுத்துல செயின் இருந்ததும் ஞாபகம் இருக்கு. ஆனா போலீஸ் கீதா கழுத்துல செயின் இல்ல, போனும் இல்லைன்னு சொல்றாங்க. செயின் போனுக்காக வாட்ச்மேனே ஏன் கீதாவை கொலை பண்ணிருக்க கூடாது? போலீஸ் அந்த கோணத்திலையும் வாட்ச்மேன் கிட்ட விசாரிச்சிட்டாங்க கௌதம். அவன் அப்படி எதுவும் செஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க. இல்ல மோகினி, இப்படி யோசனை பண்ணி பாரு. யாரோ கொலை பண்ணதுக்கு அப்புறம் கூட இவன் செயினையும் போனையும் எடுத்திருக்கலாம்ல. அவன் நான் அந்த பக்கம் போயிட்டேன் இந்த பக்கம் போயிட்டேன்னு பொய் சொல்றான்னு நினைக்கிறேன். அவன் மேல கொஞ்சம் கவனத்தை திருப்பேன். ஏமா டைம் முடிஞ்சிருச்சுமா, கிளம்புங்க. சார், அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசிக்கிறாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்களேன். ஜெயிலருக்கு தெரிஞ்சவங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தது தப்பா போச்சு. இது ஜெயிலுங்க, அதை புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு என்ன திட்டுவார் ஜெயிலரு. கிளம்புங்க மா, கிளம்புமா. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சந்தோஷத்திலே தூக்கம் வராது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மோகினி. எனக்கும் தூக்கம் வராது. நான் கிளம்புறேன். நீ கிளம்புறேன். ஆமோகினி போறோம். என்ன மோகினி, கௌதம் உன்னை பார்க்கணும்னு சொன்னது உண்மையாச்சுல்ல? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராமு. அப்ப சீக்கிரமே கௌதமை வெளியே கொண்டு வரதுக்காக என்ன கூட நீ ஜெயில தள்ளினாலும் தள்ளுவ? இல்ல ராமு, கௌதம் நீ கொலை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. வாட்ச்மேன் மேலதான் டவுட் படுறாரு. நான் கூட அந்த வாட்ச்மேனை கவனத்துல எடுத்துக்கலையோன்னு இப்ப எனக்கு தோணுது. அப்படிங்கிறியா? ஆமா ராமு, முதல்ல அந்த கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் கிட்ட கீதாவோட கோல்ட் செயினும் செல்போனும் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி மட்டும் இருந்துட்டா அவன் தான் கீதாவை கொலை பண்ணியிருக்கணும். சரி மோகினி, நீ சொல்லிட்டில்ல, இனி என் வேலையை ஆரம்பிச்சிடுறேன். உண்மையான கொலையாளியை கண்டுபிடிச்சாதான் நாங்க தப்பிக்க முடியும். என்ன ராமு சொல்ற? இப்போ மீனாட்சி சாரு மேல, கார்த்திக் அண்ணன் மேல, என் மேலதானே போலீஸ் டவுட் படுது. அதுல இருந்து தப்பிக்க வேண்டாமா? சரி வா போவோம். வாட்ச்மேன் மேல சந்தேகப்படாம இருந்துட்டேனே. கௌதம் சொல்ற மாதிரி வாட்ச்மேன் கீதாவை கொலை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல வேற யாராவது கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவகிட்ட இருந்த போனு கோல்ட் செயினை திருடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.